ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து குக்கர் சூடான உடனே 200 ml எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கரம் மசாலா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். நல்லா எல்லா வெங்காயமே கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போது ஒரு கரண்டி தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்க காய்கள், நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், குடமிளகா எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா காயும் நல்லா வதங்கணும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் சாப் ஆன மாதிரி அரைச்சா போதும். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினாவை எடுத்து அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி வரணும். ஆல்ரெடி 200 கிராம் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 300 ml வாட்டர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த வாட்டர் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பாயில் ஆகும்போது குக்கரோட மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது வெந்தால் போதும். குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணாலே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அரிசியும் உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அரிசி உடஞ்சிட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப யம்மியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்ஸ் வெரி நைஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஸ்கூல் பேக்கிங்க்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.